Hi dear friends, welcome to our channel. நாம் இந்திய சமையலில் கொண்டக்கடலை கிரேவி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை கிரேவி செய்வதற்கு முதல் நாள் இரவே கொண்டக்கடலையை ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கிடணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை அதில் சேர்த்துக்கிடணும். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு பட்டையை எடுத்து உடைத்து அதில் போட்டுக்கலாம். சோம்பு பட்டையும் பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை நாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை இது கூட போட்டுக்கலாம். நாம் சேர்த்திருந்த பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நாம் வதக்கிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். தக்காளி பழம் வதங்கி வந்தாச்சு. இனி காரத்துக்கு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாக்களையும் கலந்துக்கிடணும். வேக வைத்து அரைத்த கடலையை சேர்த்துக்கலாம். அவிச்சு வச்ச கடலையை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடணும். கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுவிடணும். கிரேவி கொதிச்சதும் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். கடலை கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.